விடுமுறை லீவ் நாட்களை சந்தோஷமாக கழிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்த திமுகவை சேர்ந்த முக்கியமான காவல்துறை அதிகாரி இப்போ இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பணியிடை நீக்கம். அதாவது நம்ம முதல்வர் விஜய் அவர்களால் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த முக்கிய காவல் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு? ஸோ இந்த சஸ்பெண்டால் இப்போ ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரவாளர்களாக இருக்கிற போலீஸார்கள் எல்லாருமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர் விஜய் அவரை பார்த்து. ஸோ அப்படி என்னதான் இந்த திமுகவை சேர்ந்த இந்த காவல்துறை அதிகாரி செய்ய தவறினாரு, எதுக்காக இன்னைக்கு இவருடைய வேலை பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பதவி பொறுப்பு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு கீழே தான் காவல்துறையை கட்டுப்பாட்டை அவருக்கு கீழேயே வச்சுக்கிட்டாரு. ஸோ இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம், மதுக்கடைகள் மிகப்பெரிய அளவில் மூடப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தது. ஸோ இதில் முக்கியமான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் இருக்கிற ஒரு மதுக்கடையும் முக்கியமான கடை மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுக்கடைக்கான நேரம் என்ன, காலையிலேயே மதுக்கடையை திறந்துட்டா நிறைய பேர் வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அதனால் மத்தியானம் 12ல் இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் மதுக்கடைகள் திறந்திருக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருந்தார். ஸோ இந்த உத்தரவு பிறப்பிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் தான் ஆச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் திருவெற்றியூரை சேர்ந்த முக்கியமான காவல்துறை அதிகாரி அவருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தப்பவே அவருக்கும் ஆர்டர் போடப்பட்டிருக்கு. அதாவது காலையில் 10 மணிக்கு தான் மதுக்கடைகள் திறக்கணும், அதுக்கு முன்னாடியே யாராச்சும் எங்கேயாவது இல்லீகலாக மது பாட்டில்களை விற்றாங்கன்னா அவங்க எல்லாரையுமே கைது பண்ணணும், இல்லீகலாக விற்கிறத தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு திருவெற்றியூரை சேர்ந்த இந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற காவல் அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஸோ அவரும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக விடுமுறையை கழிக்கிறதுக்கு ஊருக்கு போயிட்டாரு. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் காலையில் சுமார் 5:30 மணிக்கு கள்ள சந்தையில் மது பாட்டில்களை விற்கிறத யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டு அந்த வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்த தமிழக முதல்வர் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற முக்கியமான காவல் அதிகாரி உடனே பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட மோகன்ராஜ் அப்படிங்கிற அந்த காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய ஏரியாவில் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் மது பாட்டில்கள் விற்கப்படுது, உங்ககிட்ட சொல்லி அதை கட்டுப்படுத்த அதை பிடிக்கிறதுக்கு சொல்லியிருந்தேனே, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் அப்போ தான் பார்த்தீங்கன்னா லீவில் போயிருக்காரு, இதோ வந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு என்னமோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஸோ இதனால் கடுப்பான மேல் அதிகாரி காவல் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவரை எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, தற்காலிகமாக வேலையை விட்டு நீக்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூரை சேர்ந்த அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுக ஆதரவாளர், இவர் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த பகுதிகளில் இப்போ இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமாக அதிகாலையில் இருந்தே மது பாட்டில்களை கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லீகலாக விற்கிற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் இருந்தால் கூட கண்டிப்பாக இவருக்கு தெரியும் இது, இருந்தாலுமே கண்டிப்பாக இதை பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் ஏறக்குறைய ஒரு திமுக ஆதரவாளர் காவல் அதிகாரி. ஸோ அதனால் இவர் இருந்தால் கூட பிடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பகுதி மக்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலம் அந்த பகுதியிலுமே நடந்திருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு அதிர்ச்சி வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பகுதிகளிலுமே காலையில் 12 மணிக்கு முன்னாடியே கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்கப்படுது அப்படிங்கிற அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது. ஸோ இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு விசாரித்து பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் திமுக ஆதரவாளர்கள் காவல்துறை போலீஸார்கள் இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதால அவங்க யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் இத்தனை நாட்களாக இந்த மாதிரி கள்ள சந்தையில் மது பாட்டில் வைக்கிறது அதை கண்டுக்காமல் விடுற காவல்துறை அப்படிங்கிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த மோகன்ராஜ் அப்படிங்கிறவருக்கு அவருடைய வேலை பறிக்கப்பட்டது. இனிமேல் நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல வேணாலும் காவல்துறை அவங்க எந்த கட்சியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த சஸ்பெண்ட் செஞ்சிருக்காரு மோகன்ராஜ் அப்படிங்கிறவரை. இதனால கண்டிப்பாக எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே பயந்து அவங்க எல்லாருமே நிச்சயமாக தவறு பண்ணுறவங்க, மது பாட்டில்கள் தப்பாக விற்கிறவங்க எல்லாரையுமே நிச்சயம் கைது பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் ஏற்படுற மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் நிறைய அதிரடி விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு. அதில் ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.